அகாடமி எஸ்ஏ எக்ஸாம் 2025 டிசம்பரில் நடக்க போகுது. அதுக்காக நிறைய கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். நீங்களும் இதுக்கு முன்னாடி ஏதாவது வீடியோ பார்க்கல, இதுதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் பார்த்துக்கோங்க. உங்களோட ரிலாக்ஸேஷன் டைமில், உங்களோட டீ டைமில் உங்களுக்கு படிக்க ரொம்ப முடியல அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் டிஸ்கஷன் பாருங்கள். கொஞ்சம் எந்துவாக இருக்கும். ஏன்னா அடுத்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நிறைய பேர் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. ஸோ எல்லோரும் உங்களோட மென்டல் ஹெல்த்தும் பார்த்துக்கோங்க, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களால் முடியலன்னா வேறு யாரால் முடியும்? யூ கேன் டூ தட் எவ்ரிதிங். கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த யூனிஃபார்ம் போடணுன்னு உங்கள் மனசில் தோணின அந்த ஆசைக்கும் வைராக்கியத்துக்கும் கண்டிப்பாக அது ரியல் லைஃப்லேயும் நடக்கும். இப்போ ட்ரீமாக இருக்க ஒரு லைஃப் உங்களோட கையில் ரியலாக நடக்கும். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த பீரியட் கோல்டன் பீரியட் ஆஃப் ஒரு டைம், கோல்டன் பீரியட் டைம். இது உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களை என்துவாக வச்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு நீங்கள் சக்ஸஸை நோக்கி முன்னேறுவீங்க. ஸோ ரொம்ப நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஹைப்பர் ஆகாதீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா இப்போ கூட உட்காந்து நீங்கள் அதை சால்வ் பண்ணி கற்றுக்கோங்க. எல்லாம் ஒரு இப்போ ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் இருக்கும். எக்ஸாம் முடிகிற வரைக்கும், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தெம்பாக சொல்லணும், இந்த டைம் எனக்கு வேலை வந்துடும், அடுத்து நான் ஃபிசிக்கலுக்கு ட்ரெயின் ஆகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இந்த எக்ஸாம் இருக்கணும். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய கொஷின்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதாவது எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு படிக்கிறீங்க. இப்போ நீங்கள் நல்லா ரிவிஷன் வச்சுக்கோங்க. புதுசாக போய் ஏதாவது படிக்கிறது அந்த மாதிரி என்னால் படிக்க முடியும், அது கொஞ்சோண்டு தான் இருக்குது, நான் படிச்சிருவேன், கண்டிப்பாக எனக்கு அது ஞாபகம் இருக்குன்னா படிங்க. மற்றபடி நிறைய ரிவிஷன்ஸ் பண்ணுங்கள், நிறைய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கொஷின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, கொஷின் அனலைஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் டைமில் அப்படி ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பராக எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். உடம்பையும் பார்த்துக்கோங்க, ஹெல்த்தும் முக்கியம். அதே மாதிரி உங்களோட ஸ்டடியையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். கொஞ்ச நாள் தான் இந்த கஷ்டம் எல்லாமே முடிவுக்கு ஒரு ஜாபில் போய் உட்கார வரைக்கும், இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ கீப் காம் அண்ட் மூட். உங்களோட ஸ்டடீஸை நல்லா என்துவாக வச்சுட்டு நல்லா படிங்க. வாங்க அப்படியே கொஷின்ஸை நம்மளும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா இஸ். மக்களவையின் அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை. என்ன சொல்லுங்க? லோக்சபாவோட அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கையே நம்மளோட கான்ஸ்டியூஷன் புக்கில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 552 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 543 பேர் இருக்காங்க. ரெண்டாவது கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் ஹேஸ் எ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். பின்வரும் எந்த மாநிலங்களில் இரு அவை சட்டமன்றம் உள்ளது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. தமிழ்நாட்டில் கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர் திஸ் கொஸ்டின். தேர்ட் கொஷின் பாருங்கள். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் செலக்டட் பை. இந்திய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தேர்தல் என்ன மாதிரியான முறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஏ டைரக்ட் ஓட் ஆஃப் சிட்டிசன்ஸ், குடிமக்களின் நேரடி வாக்கு. இது கிடையாது, நமக்கே தெரியும். பி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஒன்லி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே. சி பாருங்கள். மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ் ஒன்லி, மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே. ஆப்ஷன் டி பாருங்கள். எலெக்டட் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள். கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ், அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும், அதே மாதிரி நம்ம மக்களை, அதாவது மத்திய அளவில் பார்த்திங்க அப்படின்னா லோக்சபா இருக்குது இல்லையா, கீழவை, மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் என்ன பண்ணுறாங்க? குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்று அவங்களுக்கான வாக்குகளை செலுத்தி நம்ம இந்தியாவோட குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். இந்தியாவில் நீதித்துறை மறு ஆய்வு என்ற கருத்து இதிலிருந்து கடன் வாங்கப்பட்டது. த கான்செப்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இன் இந்தியா இஸ் பாரோடு ஃப்ரம். ஆப்ஷன் பாருங்கள். ஏ இங்கிலாந்து யூகே, பி அமெரிக்கா யுஎஸ்ஏ, சி கனடா, டி ஆஸ்திரேலியா. அமெரிக்காவில் இருந்து தான் நம்ம ஜுடிஷியல்
ரிவ்யூ, அதாவது நீதித்துறை மறு ஆய்வு, அதாவது நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம அமெரிக்காவில் இருந்து தான். இப்போ இந்த நீதித்துறை மறு ஆய்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் சரத்து வந்து ஆர்டிக்கல் வந்து 13, சரத்து 13. இது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அரசியலமைப்பு சாசனத்திற்கு எதிராக மத்திய அரசோ மாநில அரசோ எந்த அரசோ எதிராக, அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒரு சட்டத்தையோ ஒரு விஷயத்தையோ கொண்டு வருது அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் புக்குக்கு எதிராக இருந்தால், அதாவது இந்திய அரசமைப்பு சாசனத்திற்கு எதிராகவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்படக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை வந்து மத்திய அரசோ மாநில அரசோ இயற்றும் போது உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அந்த சட்டத்தை நீக்கம் செய்யும். அதுதான் நீதி புனராய்வு. நீதிக்கு எதிராக இருந்தால் அந்த சட்டத்தை நீக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்திய அரசு கொண்டு வந்துச்சுன்னா அதை உச்சநீதிமன்றம் தான் நீக்க முடியும். நம்மளுடைய உயர்நீதிமன்றத்தோட எல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான். அடுத்து 5th கொஷின் பாருங்கள். விச் கமிட்டி ரெக்கமெண்டட் த 3-tier பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம்? 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை பரிந்துரைத்த குழு எது? ஆப்ஷன் பாருங்கள். ஏ சர்க்காரியா குழு, பி அசோக் மெஹ்தா குழு, சி பல்வந்த் ராய் மெஹ்தா குழு, டி வெங்கடாச்சலையா குழு. கரெக்டான ஆன்சர் என்ன? எப்படியும் நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். பல்வந்த் ராய் மெஹ்தா குழு தான் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. 6th கொஷின் பாருங்கள். ஹூ இஸ் ரிகார்டட் ஆஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி? இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் சிற்பியாக கருதப்படுபவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள். ஏ மகாத்மா காந்தி, பி ஆர் அம்பேத்கர், சி ஜவஹர்லால் நேரு, டி சர்தார் வல்லபாய் படேல். இதுக்கும் நம்ம ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். சி ஜவஹர்லால் நேரு தான் கரெக்டான ஆன்சர். 7th கொஷின் பாருங்கள். Consider the following statement. The Indian Constitution is both rigid and flexible. 2. A constitutional amendment bill must always be passed by a special majority in both houses. 3. The president cannot refuse to give assent to a constitutional amendment bill. Which are correct? பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். இந்திய அரசியலமைப்பு இறுக்கமானது மற்றும் நெகிழ்வானது. 2. அரசியலமைப்பு திருத்த மசோதா எப்பொழுதும் இரு அவைகளிலும் சிறப்பு பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட வேண்டும். 3. அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க ஜனாதிபதி மறுக்க முடியாது. எவை சரியானவை? ஸோ கரெக்டான ஆன்சர் டைரெக்டாகவே பார்த்துடலாம். 7th கொஷினுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இந்திய அரசியலமைப்பு வந்து பகுதியளவு வளைவானது, பகுதியளவு இறக்கமானதுன்றது கரெக்டு. அடுத்து அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க ஜனாதிபதியால் மறுக்க முடியாது. இது ரெண்டும் கரெக்டானா? செகண்ட் ஏன் தப்பாக இருக்குது அப்படின்னா, சிறப்பு பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மை அது 3 வகையாக இருக்கும். மாநில அரசும் பங்கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சில இடங்களில் ஆக்சுவலாக இதை சொல்லணும்னா சாதாரண பெரும்பான்மையினாலேயே நிறைவேற்றப்படும், சிறப்பு பெரும்பான்மை கிடையாது. அதுதான் அங்கே தப்பு. அடுத்து 8th கொஷின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு மேக் லாஸ் ரிகார்டிங் த acquisition and termination of citizenship. The Citizenship Act was passed in 1955. 3. Overseas citizens of India (OCI) enjoy all political rights of Indian citizens. Which are correct? பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். 1. குடியுரிமையை பெறுதல் மற்றும் நீக்குதல் தொடர்பாக சட்டங்களை இயற்ற நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. 2. குடியுரிமை சட்டம் 1955 நிறைவேற்றப்பட்டது. 3. இந்திய குடிமக்களின் அனைத்து அரசியல் உரிமைகளையும் வெளிநாட்டு குடிமக்கள் அனுபவிக்கிறார்கள். 8th கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 தான் சரியானது. OCI இந்திய குடிமக்களின் அனைத்து அரசியல் உரிமைகளையும் வெளிநாடு குடிமக்கள் வந்து கொடுக்கறது கிடையாது. வெளிநாடு குடிமக்களுக்கு வந்து அவங்க வந்து அனுபவிக்கிறது கிடையாது. 9th கொஷின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 1. ஆர்டிகல் 326 ப்ரொவைட்ஸ் ஃபார் அடல்ட் சஃபரேஜ். 2. ரைட் டு vote is the fundamental right in India. The minimum age of voting is 18 years. Which are correct? பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். பிரிவு 326 வயது வந்தோர் வாக்குரிமையை வழங்குகிறது. இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை ஒரு அடிப்படை உரிமை. வாக்களிக்கும் குறைந்தபட்ச வயது 18 ஆண்டுகள். எவை சரியானவை? 1 கரெக்டு. 326 வயது வந்தோர் வாக்குரிமை. லாஸ்ட் டைமே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அடுத்து 2வது இது பாருங்கள். இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை ஒரு அடிப்படை உரிமையா?
வாக்களிக்கும் உரிமைங்கிறது ஒரு உரிமை தானே தவிர அடிப்படை உரிமை கிடையாது. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் பாருங்கள், வாக்களிக்கும் குறைந்தபட்ச வயது 18 ஆண்டுகள். அப்போ தேர்ட் கரெக்ட். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான். 1 மற்றும் 3 தான் சரி. அடுத்து 10th கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்கெடியூல்ஸ் டீல்ஸ் வித் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா? பின்வரும் அட்டவணைகளில் எது ராஜ்யசபாவின் இடங்களை ஒதுக்குவது தொடர்பானது? ஆப்ஷன் ஏ முதல், பி 2வது, சி 4வது, டி 6வது. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 4வது அட்டவணை தான். ராஜ்யசபாவில் எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு இடங்களை ஒதுக்கணும், எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கவுண்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பட்டியலிடப்பட்ட தொகுதி, பட்டியலின தொகுதின்னு சொல்லிட்டு 2ஆக பிரித்து இந்தந்த மாநிலத்துக்கு இந்தந்த இடங்களில் இவங்க தான் நிற்கணும்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுற அட்டவணை ஸ்கெடியூல் எது அப்படின்னா 4th ஸ்கெடியூல் தான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், காதால் கேளுங்க, டிஸ்கஷன் பாருங்கள், நல்லா படிங்க. இது படிங்கன்னா புதுசாக இல்லை, நிறைய ரிவிஷன்ஸ் பாருங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற என்னால் முடியும், நான் ஐ கேன் டூ தட் அப்படின்னா மட்டும் படிங்க. ஆனால் அப்படி புதுசாக படித்தாலும் என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே படித்த எல்லா விஷயத்தையும் ரிவிஷன் பண்ணுங்கள். இது கோல்டன் பீரியட், மிஸ் பண்ணாதீங்க. நல்லா படிங்க, ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த டிஸ்கஷன் வீடியோஸ் நம்மளும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். கீப் இன் டச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.